ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 2 சாரியும் ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரீ. இந்த 2 சாரியில் பீகாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாரீ நான் சேல்ஸ் பண்ணுற சாரீ. இந்த கோல்டு கலர் சாரீ வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மீஷோவில் வாங்கின சாரீக்கும் இந்த சாரீக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக இருக்குது. இது பாருங்களேன், அந்த கிளாத் பார்க்கும்போதே ஒரு மாதிரி கொச கொசன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அது அப்படி கிடையாது. வலுவலுன்னு ஷைனிங் கிளாத்தாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருக்காங்க. கோல்டு கலர் வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சாரியில் வந்துட்டு அது பளிச்சுன்னு இல்லை, மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த பீட் ஒர்க் வந்து கொடுத்துட்டு அதோட அந்த அகலமும் பார்த்திங்கன்னா பீடோட அகலமும் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெயிட் அதிகமாக இருக்குது இந்த சாரியில். இந்த சாரிக்கு பார்த்திங்கன்னா இந்த பீடு தான் வந்துட்டு வெயிட்டே. ஆனால் இந்த சாரீ பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாரீ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து கேன்வாஸ் வச்சு ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் பிளைன் சாரியில் ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி திருப்புவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 சாரியும் பார்த்திங்கன்னா இந்த சாரிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதனால் ரேட்டு கூட ரேட்டு கம்மி அப்படி பார்த்து வந்து சாரீ வாங்காதீங்க. குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு கம்மியிலையும் அந்த சாரீ கிடைக்கும், ரேட் அதிகமாகவும் அந்த சாரீ கிடைக்கும். பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. தேங்க்யூ.